Hi all of you, welcome back guys. இப்போ நான் வந்து என்னுடைய ரிலேட்டிவ் வீட்டில் தான் இருக்கேன். லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் வீடியோ முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வரதுக்குள்ளே படாத பாடாயிடுச்சு. ஸோ இன்றைக்கி நான் மறுபடியும் வந்திருக்கேன். ரொம்ப பேனிக்காக இருக்குது, எனக்கு ரொம்ப படப்படன்னு இருக்குது. ஏன்னா நான் இப்போ இங்கே வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ளே நான் என்ட்ராகும் போதே பயங்கரமான சத்தம், அங்கங்கே ஏதோ ஒரு சத்தம் கேட்டே இருந்துச்சு. சரி என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலான்னு பார்த்தா இங்கே இருக்கும்போது இந்த ரூமில் சத்தம், அப்படின்னு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கிச்சனில் ஏதோ ஒரு சத்தம், அப்புறம் வெளியே அந்த ரெஸ்ட் ரூம் சைடில் பார்த்தீங்கன்னா அங்கே ஏதோ ஒரு சத்தம், அங்கங்கே சத்தம் கேட்டே இருந்துச்சு. நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். சரி இப்படியே வெயிட் பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான், நம்ம வீடியோ ஆரம்பிக்கும் போது ஏதாவது சவுண்டு ஏதாவது கேப்சர் ஆகுதான்னு பார்க்கலான்னு தான் நான் வீடியோ ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு இன்னும் அந்த 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 ஒரு ஷிவரிங்லேருந்து இன்னும் நான் வெளியே வரல. ஏன்னா நான் கேட்ட சத்தங்கள்லாம் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா அவ்வளோதான். ஓகே, ஆக்சுவலாக லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க முக்கியமாக மறக்காமல் பாருங்கள். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் தரேன். இதெல்லாம் நான் இங்கே தான் வச்சுட்டு போயிட்டேன். இந்த ஓஜா போர்டு எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஸோ லாஸ்ட் டைம் நம்ம வீடியோவில் கம்யூனிகேட் பண்ணும்போது நம்ம அவங்களோட நேமை கண்டுபிடிச்சோம். அவங்க நேம் வந்து ஸ்வர்ணா. ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு ஸ்பிரிட் மட்டும் கிடையாது, 9க்கும் அதிகமான ஸ்பிரிட் இருந்ததாக நம்ம வந்து கான்வர்சேஷன் பண்ணும்போது நம்ம கண்டுபிடிச்சோம். கம்யூனிகேஷன் பண்ணும்போது அதுவும் அந்த ஏஞ்சல் ஸ்பிரிட் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஆனால் இங்கே இருக்கிற ஸ்பிரிட்லாம் யார், எங்கேருந்து வந்தாங்க, எப்படி வந்தாங்க, எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் தான் இங்கே வந்திருக்கேன். இது எவ்வளோ பெரிய வீடியோவாக வரும்னு எனக்கே தெரில. நான் முடிஞ்சால் நான் பார்ட் பை பார்ட்டாக போடுறேன். ஏன்னா இன்றைக்கி நான் ஃபுல்லாக இங்கே தான் ஸ்டே பண்ணலான்னே இருக்கேன். சொல்லப்போனால் இது வந்து ஒரு ஓவர் நைட் வீடியோனே வச்சுக்கோங்க. நான் கண்டினியூஸாக ரெக்கார்ட் பண்ண போகிறேன். எவ்வளோ நேரம் என்னால் முடியுதோ அவ்வளோ நேரம் நான் ரெக்கார்ட் பண்ணுவேன். ஸோ பார்க்கலாம். ஸோ கைஸ், ஓஜா போர்டு அதுவும் இங்கே தான் இருக்குது. திறந்து விட்டுக்கலாம். கைஸ், பக்கத்து வீட்டில் ஆக்சுவலாக வந்து பாட்டு போட்டிருக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே நடக்கிற கூத்தெல்லாம் தெரிஞ்சதுன்னா அவன் கண்டிப்பாக பாட்டே போட மாட்டான். எனக்கு ஆனால் பக்கங்குது. சத்தம் கேட்டுச்சா?
கைஸ், நீங்க இதை பார்த்தீங்களா? கைஸ், போன வாட்டி இந்த பீரோவில் தான் சத்தம் வந்துட்டே இருந்துச்சு. எல்லாரும் தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பக்கத்து வீட்டில் கூட இப்போ எந்த சத்தமும் வரல, அமைதியாக இருக்கு. கைஸ், என்ன கிளம்புது? கைஸ், இங்கே யாரும் உட்காந்துட்டு இருந்தாங்களே. கைஸ், இந்த கேமரால தெரிஞ்சதுல தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். கைஸ், போன வீடியோவில் வந்த மாதிரி யூபிஎஸ் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகும். யாரு? வித்தியாசமா சத்தம் கேட்குதா?
யார் நீ? யார் நீ? என்னை எதுவும் பண்ணாத. நீ யாருன்னு சொல்லு. எதுக்காக இந்த வீட்டில் இருக்க? போன வாட்டி நான் வந்தப்போ என்கிட்ட பேசினது நீ தானே? காய்ஸ் ஒன்று சொல்லிச்சு, நீங்கள் கவனிச்சிங்களா? காய்ஸ் அது ஏதோ நம்மக்கிட்ட பேச வருது, என்னமோ சொல்ல வருது. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். ரொம்ப ஹார்ட் பீட் அதிகமாக இருக்கு எனக்கு. இந்த கண்ணாடியில் கூட பார்க்கலாம். இப்போதைக்கு அங்கே எதுவும் வரலன்னு நினைக்கிறேன். இந்த வீடு ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. நான் நினைக்கிற மாதிரி கிடையாது. என்ன வேணும் உனக்கு? யார் நீ? போன வாட்டி நான் உன்கிட்ட பேசணும்னு சொன்னேன், ஆனால் நீ என்கிட்ட பேசவே இல்லை. நீ யாரு? எத்தனை பேர் இங்கே இருக்கீங்க? எதுக்காக இந்த வீட்டுக்கு முதல்ல வந்த? உனக்கு என்ன வேணும்? என்கிட்ட பேச விருப்பம் இருக்கா உனக்கு? ஸ்வர்ணாங்கிறது உன் பேரா? உன் பேர் ஸ்வர்ணாவா? கைஸ் என்னமோ சொல்ல வருது. என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறியா? ஆக்சுவலாக ரொம்ப அந்த ஹார்ட் பீட் ரொம்ப அதிகமாக இருக்குதா, அதை பார்க்கும்போது ஒரு படபடப்படான்னு இருக்கு. டக்குன்னு அதுக்கிட்ட என்ன கேட்கணும் தெரிய மாட்டேங்குது, ஆனால் நிறையா கேட்கணும். உங்களுக்கு தான் தெரியுதாங்க? நிற்குது, அங்கதான் நிற்குது. Oh my God. Oh my God. Guys, இது கொஞ்சம் டேஞ்சராக இருக்க மாதிரி தெரியுது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும்.
உனக்கு என்ன வேணும்? எதுக்காக இங்கே இருக்கிற? இங்கே இருக்கிறது ஸ்வப்னாவா? சாரி, இங்கே இருக்கிறது ஸ்வர்ணாவா? கைஸ் ஊன்னு சொல்லிச்சு, கவனிச்சிங்களா? எதுக்காக இங்கே இருக்கிற? உனக்கு என்ன வேணும்? கைஸ் ஊன்னு சொல்கிற சத்தம் நல்லாவே எனக்கு கேட்குது. உங்களுக்கும் கண்டிப்பாக கேமராவில் கேட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸ்வர்ணா, கொஞ்ச நேரத்துக்கு எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அமைதியாக இரு. நான் உன்கிட்ட பேசணும், நீயும் என்கிட்ட பேசணும். நீ என்கிட்ட பேசினா தான் உனக்கு என்ன பிரச்சனைங்கிறது எனக்கு தெரியும். அப்போ தான் நானும் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா இல்லையாங்கிறத சொல்ல முடியும். என்னை பயமுறுத்துறதோ இல்லை வேறு ஏதாவது நீ டிஸ்டர்ப் பண்ணினா உனக்கும் அதில் பிரயோஜனம் இல்லை, எனக்கும் அதில் பிரயோஜனம் இல்லை. இந்த வீட்டையே தான் நீ சுற்றி சுற்றி வந்துட்டுருக்க. நான் பேசுகிறது ஸ்வர்ணாவா இல்லையான்னு எனக்கே தெரில. இல்லைன்றியா? அப்போ அந்த 9 பேருக்கு மேலே, எத்தனை பேர் இங்கே இருக்கீங்க? 9 பேருக்கு மேலேன்னு சொன்னீங்க. 10, 11, 12 பேர். 12 பேர் எதுக்கு இப்போது சடனாக? இவ்வளோ நாள் இந்த வீட்டில் எல்லாமே இப்போ என்ன திடீர்னு? எதனால் இங்கே வந்தீங்க? எவ்வளவோ இடங்கள் இருக்குது, எவ்வளவோ காடுகள் இருக்குது, மலைகள் இருக்குது. நீங்கள் அங்கே தானே தங்குவீங்க. எதுக்காக இந்த வீட்டில், மனுஷங்க வாழக்கூடிய இந்த வீட்டில் இப்படி தங்கியிருக்கீங்க? இது உங்கள் இடம் கிடையாது. இங்கேருந்து போயிடுங்க. போக மாட்டியா? உனக்கு என்ன வேணும்? மனுஷனுடைய உயிர் வேணுமா? உனக்கு இந்த கேட்டு மீட்டரே தேவையில்லையாட்டிருக்கு. நான் கேட்குற எல்லா கேள்விக்கும் நீயே பதில் சொல்கிற. நான் லாஸ்ட் டைம் பேசும்போது எனக்கு இங்கே இருக்கிற ஒரே ஒரு ஸ்பிரிட்டோட பேர் மட்டும்தான் தெரிஞ்சுது. அவங்க பேர் ஸ்வர்ணான்னு சொன்னாங்க. அந்த ஸ்வர்ணா தான் நீ நினச்சி தான் நான் உன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் உன் பேர் என்னங்கிறது எனக்கு தெரில. உன் பேர் என்னங்கிறத நான் கண்டுபிடிக்கணும்னா நான் ஓஜா போர்டு முன்னாடி தான் போய் நிற்கணும். பட் ஆனால் எனக்கு அதுக்கு டைம் இல்லை. நீ எவ்வளோ நேரம் என்கிட்ட பேசணும்னு எனக்கும் தெரில. உன் பேரை தெரிஞ்சுக்கிறத விட நீ எதுக்காக இங்கே வந்த, உனக்கு என்ன வேணுங்கிறத நான் முதல்ல தெரிஞ்சுக்கணும். என்னால் இந்த வீட்டையே சுற்றிலாம் வர முடியாது. நான் இது வரைக்கும் உன்னைய மாதிரி எவ்வளவோ ஆன்மாக்கள்கிட்ட பேசியிருக்கேன். அப்படி தான் நான் உன்னையும் பார்க்குறேன். நீ இங்கே வந்தினா, என்கிட்ட பேசினா கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் உனக்கு பண்ணுவேன். ஆனால் அதுக்கு நீ எனக்கு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். நான் இப்போ இந்த கேமராவை வச்சுருக்கேன். நான் இப்போ சில கேள்விகள்லாம் கேட்பேன். என்கிட்ட பேசுகிறது ஸ்வர்ணாவான்னு எனக்கு தெரியாது. பட் ஆனால் ஸ்வர்ணாங்கிற அந்த ஸ்பிரிட்டும் இங்கே தான் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் என்கிட்ட பேசுனீங்கன்னா உங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்ணுவேன். என்னால் உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது. என்னால் உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது. இந்த கேமரா பின்னாடி தான் போய் நான் இருக்க போகிறேன், முன்னாடி இருக்க மாட்டேன். நீங்கள் தாராளமாக வரலாம். எங்ககிட்ட, மனுஷங்கக்கிட்ட நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் தாராளமாக சொல்லலாம். என் முன்னாடி வரீங்களா?
என் முன்னாடி வரீங்களா? முன்னாடி வாங்க. பாருங்க, அந்த கிச்சன்லேருந்து வர்றது நீங்கள் தானா? உங்களால் முழுசாக வெளியே வர முடியுமா? எனக்கு சரியாக தெரிய மாட்டேங்குது, கொஞ்சம் நல்லா வெளியே வரீங்களா ப்ளீஸ்? உங்கள்கிட்ட நான் நிறைய பேசணும். நீங்கள் விருப்பப்பட்டால் வெளியே வரலாம். என்னால் உங்களுக்கு எந்த ஆபத்து வராது, நீங்கள் தாராளமாக வெளியே வரலாம். நீங்கள் ஒரு கேர்ள் தானே? நீங்கள் என்கிட்ட எது பேசணும்னு நினச்சாலுமே இந்த கேட்டு மீட்டர் மூலிமா பேசலாம். கேட்டு மீட்டர் மூலிமா பேசலாம், இல்லை நார்மலாகவே உங்கள்கிட்ட பேசட்டுங்களா? ஓகே, இது தேவைப்படும் போது மட்டும் நான் எடுக்கிறேன். நான் இப்போதைக்கு நான் உங்களை கேமராவில் காமிக்கிறது எனக்கு பெரிய விஷயம். நீங்கள் இங்கே வந்து எவ்வளோ நாள் ஆச்சு? நான் லாஸ்ட் டைம் பேசும்போது 6 மாதம் தான் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, ஆக்சுவலாக 6 மாதமாக இந்த வீட்டில் ஆளுங்க இல்லை. இந்த 6 மாதம் கேப்பில் தான் நீங்கள் வந்திருக்கீங்க. எதுக்காக இந்த வீட்டில் இருக்கிறீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? எவ்வளவோ இடங்கள் இருக்கும்போது நீங்கள் ஏன் வந்து இந்த இடத்த சூஸ் பண்ணீங்க? கைஸ், ஆக்சுவலாக இன்னொரு முக்கியமான விஷயம், நான் வந்து இப்போ இங்கே உட்காந்து பேசுகிறதே மெயினாக அதுக்கிட்ட கம்யூனிகேட் பண்ண தான். நான் கேமரா எடுத்துகிட்டு நான் இந்த வீடை சுற்றுனேன்னு வச்சுக்கோங்களேன், அது மறுபடியும் ஹைட் அண்ட் சீக் தான் விளையாடும். அது ஒரு இடத்துல கமுக்கமாக அமைதியாக உட்காந்துருக்காங்க. ஸோ இப்போவே நம்ம என்ன கேட்கணும்னு நினைக்கிறோமோ அதை கேட்டால் தான் உண்டு. ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். எனக்கு பதட்டத்தில் எனக்கு என்ன கேட்குறதுனே தெரியல, ரொம்ப ஷிவரிங்காக இருக்குது. ஏன்னா இவ்வளோ க்ளோஸாக நான் ஸ்பிரிட்டை பார்த்ததில்லை. ஐயோ, நான் அதுக்கிட்ட பேசுகிறதுக்குள்ள உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். 12 பேர். ஹலோ, எங்கே போயிட்டீங்க? மறுபடியும் முதல்லேருந்து என்னால் ஆரம்பிக்க முடியாது, தயவு செஞ்சு வெளியே வரீங்களா? சிஸ்டர், பேபி, பேபியும் கூப்பிட்டா தான் வருது. எல்லாமே பேபியும் கூப்பிட்டா தான் வருதுங்க, என்னன்னே தெரியல. ஓகே, எதனால் இந்த வீட்டில் இருக்கீங்க? ஏன் இந்த வீடை சூஸ் பண்ணீங்க? இந்த வீட்டில் 6 மாதமாக ஆளுங்களே இல்லாமல் இருக்காங்களே, அதனால தான் இங்கே இருக்கீங்களா? அப்பா, இவ்வளோ தெளிவாக என் பொன்னாடி கூட பதில் சொன்னதில்லை. அப்போ வேறு என்ன காரணம்? அப்போ ஆள் இருந்தாலும் நீங்கள் இங்கே வந்திருப்பீங்களா? ஓகே, ஆள் இருந்தாலும் இங்கே வந்திருப்பீங்கன்னா அப்போ ஆல்ரெடி இந்த வீட்டை வந்து நீங்கள் டார்கெட் பண்ணியிருக்கீங்க. இந்த வீட்டை டார்கெட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த வீட்டுக்கு வரணுங்கிற எண்ணமே வரும். ஸோ அப்போ ஆள் இல்லைனாலும் வந்திருப்பேன், ஆள் இருந்தாலும் வந்திருப்பேன். நீங்கள் வர்றதுக்கான காரணம் என்ன? ஏன் இந்த வீட்டை சூஸ் பண்ணீங்க? இவ்வளவோ வீடுகள் இருக்குது, இந்த வீட்டை எதுக்கு சூஸ் பண்ணோம்? என்ன காரணமாக இருக்கும்? இந்த வீட்டில் இருக்கிற யாரையாவது நீங்கள் பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை. அப்போது பழி வாங்கணும்னு நினைக்கலன்னா அப்போ எதுக்காக இங்கே வரணும்? நீங்கள் பொதுவாக ஒரு இடத்துக்கு வந்தீங்கனாலே யாருக்காவது மனுஷங்களுக்கு தீங்கு விளைவிச்சு தான் அதிகமாக பண்ணுறீங்க. யாருக்காவது ஏதாச்சும் ஒரு ஆபத்தை ஏற்படுத்துறீங்க, யாருக்காச்சும் வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி விட்றீங்க. அப்புறம் நீங்கள் இங்கே இருக்கிறதுக்கான காரணம் என்ன? சரி, யாரையும் பழி வாங்கலை. அப்போது இந்த இடத்த நீங்கள் தங்குறதுக்கான இடமா மாற்றணும்னு வந்தீங்களா? அதுவும் இல்லையா? பழி வாங்கவும் வரல, இந்த இடத்துல தங்குறதுக்கும் வரல. அப்புறம் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அப்போ இந்த இடத்த விட்டு போயிடுங்களேன். நீங்கள் இங்கே இருக்கிறதுனால இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து, இங்கே இருக்கிற வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப பயப்படுறாங்க.
அவங்க நிம்மதியாக நீங்கள் தூங்க விட மாட்டேறீங்க. நான் இருக்கும்போதே இவ்வளோ பாடுபடுத்துறீங்க, அப்போ அவங்க இருந்தால் நீங்கள் எவ்வளோ பாடுபடுத்துருப்பீங்கன்னு இப்போ தான் தெரியுது எனக்கு. இங்கேருந்து போயிடுங்க. இங்கே இந்த வீட்டில் தங்குறதுக்கும் நீங்கள் வரல, இங்கே இருக்கிறவங்கக்கிட்ட உங்களுக்கு எந்த ஒரு பழி வாங்குற குணமும் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அப்போ இங்கே உங்களுக்கு எந்த ஒரு வேலையுமே கிடையாது. ஒன்று பொதுவாக இந்த மாதிரி ஆத்மாக்கள் நீங்கள் எல்லாருமே ஒரு இடத்த சூஸ் பண்ணுறீங்கன்னா ஒன்று அங்கே தங்குவீங்க, இல்லை அங்கே இருக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆபத்தை விளைவிப்பீங்க. இது ரெண்டுமே இல்லைங்கிறப்போ இங்கே தங்குறதுக்கான காரணம் என்ன உங்களுக்கு? கைஸ், எனக்கு டக்குனு என்ன கேள்வி கேட்குறதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நம்ம கேட்குற கேள்விக்கு பதில் சொன்னாங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி எதாவது சொல்லலாம். பட் ஆனால் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆமாம் இல்லைங்கிறது மட்டும்தான் பதில் வருது, வேறு எந்த பதிலுமே வர மாட்டேங்குது. சரி, உங்கள் கூட இருக்காங்க இல்லையா அந்த 11 பேர், நீங்கள் 12வது ஆள், மீதி 11 பேர் இருக்காங்கல்ல, அந்த 11 பேரும் இப்போ எங்கே இருக்காங்க? இங்கே இருக்காங்களா, வெளியே இருக்காங்களா? வெளியே இருக்காங்களா, இங்கே இருக்காங்களா? அவங்க நான் பார்க்கணும். இப்போ போன வாட்டி என்கிட்ட ஒருத்தவங்க பேசினாங்க, இப்போ ஒரு ஆள் பேசிகிட்டு இருக்காங்க. இதில் இப்போ போன வாட்டி பேசினா தான் என்கிட்ட பேசுகிறாங்களா, இப்போ பேசுகிறது வேறு ஆளாக எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. எங்கே இந்த 11 பேர்? நீங்கள் ஒருத்தர் மட்டும்தான் பேசுகிறீங்க, மீதி இருக்கிறவங்களாம் எங்கே இருக்காங்க? இங்கே தானே இருக்காங்கன்னு சொன்னீங்க. அவங்களையும் இங்கே வர சொல்லுங்கள். உங்கள் 11 பேரையும் ஒரே ஃப்ரேமில் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. கூட்டிகிட்டு வாங்க, அவங்க எல்லாரையும் வர சொல்லுங்கள். ஊன்னு சொல்கிறீங்க, யாருமே வரமாட்டாங்க. முதல்ல நீங்கள் சொல்கிறது உண்மையாக பொய்யா? கைஸ், ஆக்சுவலாக எப்போவுமே ஒரு சில ஸ்பிரிட் நம்பவும் கூடாது. ஆனால் லாஸ்ட் டைம் நான் பேசும்போது 9க்கும் அதிகமான ஸ்பிரிட் இருக்குதுன்னு சொன்னது ஏஞ்சல் தான், இவங்க கிடையாது. ஒருவேளை இவங்க சொல்கிறது உண்மையாக இருக்குமோ? உண்மையாக இருந்தாலும் மீதி யாரையுமே காணும். ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கு எனக்கு. நீங்கள் அங்கேயே இருங்க, நான் உங்களை கிட்ட பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது. கைஸ், என்ன சொல்கிறதுன்னு தெரில. இது வரைக்கும் இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணதில்லை. கிட்ட போய் பார்க்கலாம். உங்கள் கிட்ட நான் வந்தேன்னா இனி எதாவது அட்டாக் பண்ணுவீங்களா? எனக்கு ஏதாவது ஆபத்தை ஏற்படுத்துவீங்களா? போய் பார்க்கலாம்னு நினைக்கிறேன்.
உங்கள்கிட்ட பேசணுன்னு சொன்னேன், நீங்களும் சரின்னு சொன்னீங்க. உங்களை நம்பி நான் கிட்ட வந்தோடனே நீங்கள் காணாமல் போயிட்டீங்க. என்ன முடிவில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரில. என்கிட்ட நல்லா தானே பேசிகிட்டு இருந்த, திடீர்னு என்னாச்சு உனக்கு? எந்த பேய் பிடிச்சது உனக்கு? ஓ, நீயே ஒரு பேய் தானே. உனக்கு பயமுறுத்தாத எத்தனை வாட்டி சொல்கிறேன். நீ மறுபடியும் அதே வேலையை தான் பண்ணிகிட்ருக்க. தயவு செஞ்சு இப்படி பண்ணாத, எனக்கு பயமாக இருக்கு. ஒவ்வொருத்தராக வரீங்களா அப்போ? இது கூட நல்லா தான் இருக்குது.
ஒருவேளை நம்ம கிட்ட வந்தது உனக்கு பிடிக்கலையோ? ஓகே, இது நீ அங்கே இருக்கும்போதே சொல்லியிருக்கலாமே. அது எதுக்கு இவ்வளோ பஸ் ஸ்டாண்ட் மாதிரி ரவுண்ட் அடிக்கிற? 12:45 12:45 AM. ஓடி போயிட்டியா? பேபி, கோஸ்ட் பேபி, இங்கே வாங்க வாங்க வாங்க. உங்களை தேடிலாம் நான் போக மாட்டேன், என்னைய தேடி நீங்கள் வாங்க. ஸ்வர்ணா, ஸ்வர் நைட் ஃபுல்லாக இங்கே தான் இருப்பேன் ஸ்வர்ணா. வா, வந்து தியேட்டருக்கு. ஆக்சுவலி உனைய மாதிரியே தான் ஒரு மலையாள ஆத்மா ரொம்ப சேட்டை பண்ணிட்டே இருக்கும். 2 வருஷம் அதுக்கிட்ட போராடி 4 பேரை துரத்தி விட்டேன். அது 4 பேருங்கிறது கொஞ்சம் ஈஸியாக தான், அதான் அதுவே எனக்கு கஷ்டம்தான். இங்கே 12 பேர் இருக்கீங்க. உங்கள் 12 பேரை துரத்துறதுலாம் எனக்கு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் டைம் இழுக்கும், டைம் ரொம்ப இழுக்கும். உங்கள் பின்னாடியே நான் சுற்றிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். என்ன புதுசாக யாரோ வந்துட்டாங்களாட்டுருக்கு. நீ இங்கே இருக்க, அப்போ இன்னொரு சத்தம் என்னது? கைஸ் கேட்குதுங்களா? 2வது ஆள் வேறு யாரோ வந்துருக்காங்க. இன்னைக்கு நைட் ஃபுல்லாக நம்ம இப்படி தான் இருக்க போகிறோம் சொன்னா. எனக்கு தெரிஞ்சு நம்ம டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி பேசுகிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன், இல்லையா? நான் கிட்ட போனால் அது ஓடி போயிடுது கைஸ். ஸ்வர்ணா, சரி ஸ்வர்ணா, இந்த வீட்டில் நானும் தான் அடிக்கடி வந்திருக்கேன். என் மேலே ஏதாவது கோவம் இருக்கா அவனுக்கு? இல்லை, அதானே. பேயை தவிர மீதி இருக்கிற எவனை கேட்டாலும் நான் என்னோட கோவமாக தான் இருக்கேன். பேய்களுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு பிடிக்குது. சம்பாவா பேர் வச்சான், பேய்கள் காதல். நான் இங்கே வீடியோ எடுத்துட்டு இருக்கிறது உனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கா? பரவாயில்ல, நான் எடுப்பேன். இப்போ உன்னைய இங்கேருந்து துரத்துனாதான் இந்த வீட்டோட சொந்தக்காரங்க வந்து இங்கே தங்க முடியும். ஓகே, நான் உங்களுக்கு பெருசாக நான் பில்டப் கொடுத்துட்டு வந்திருக்கேன். நான் அங்கே இருக்கிற பேய் அங்கே துரத்தி விட்றேன் அப்படின்னு. ஆனால் நீ எதுவுமே சொல்ல மாட்டேன்ற, எதுவுமே பேச மாட்டேன்ற. கைஸ் தெரியுதுங்களா? நானே இந்த மாதிரிலாம் கேப்சர் பண்ணதே கிடையாது. என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், நம்ம சொல்கிற பேச்சை கேட்குது, கொஞ்சம் அமைதியாக இருக்குது. ஆனால் மீதி இருக்கிற 11 ஸ்பிரிட்டுமே இந்த மாதிரி இருக்குமாங்கிறது நமக்கு தெரியாது, இல்லையா ஸ்வப்னா? சரி, ஸ்வப்னா ஸ்வப்னானே வருது. ஸ்வர்ணா. ஸோ கைஸ், ஸ்வர்ணா அமைதியாரு. ஏன்னா கைஸ், ஒரு ஸ்பிரிட் பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொரு இடத்துல ஏதோ ஒரு சத்தம் வந்துச்சு. நீங்கள் அதை கவனிச்சிங்களா? கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ இங்கே வந்து சம்திங் ஃபிஷ்ஷியாக இருக்குது, அது என்னன்னு தெரியல. நம்ம ஓஜா போர்டில் கம்யூனிகேட் பண்ணோம்னா அதோடைய மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா பாயா விரிக்கிற தூங்கிக்கிது போறியா? சொன்னால் எனக்கு கால் வலிக்குது, கொஞ்ச நேரத்தில் நான் எதுவும் நடக்க முடியாது. Guys, you won't believe what I'm saying now. கிட்ட பார்க்கக்கூடாது சொன்னா.
ரொம்ப பேனிக்காக இருக்கு. சொன்னா ஓகே, தயவு செஞ்சு அந்த கண்ணை மட்டும் திறந்துடாத. உன் கண்ணை பார்த்தா நான் பயந்துருவேன். நாட்டுக்கு எரிஞ்சு போன அந்த கருப்பு உருவம் அப்படியே வந்து என் முன்னாடி உட்காந்துருக்கிற மாதிரியே இருக்கு. கொஞ்சம் பயமாக தான் இருக்க சொன்னா. சரி ஓகே, நீ எந்த ஊர்? தமிழ்நாட்டுடைய வடக்கு பகுதியா, கிழக்கு பகுதியா, தெற்கு பகுதியா, இல்லை மேற்கு பகுதியா, இல்லை மைய பகுதியா? நீ அவுட் சைட் தமிழ்நாடுவா, இன்சைட் தமிழ்நாடுவா? இன்சைட் தமிழ்நாடு. அப்போனா இப்போ நான் திசையெல்லாம் சொன்னேன்ல, வடக்கு திசையா, மேற்கு திசையா, கிழக்கு திசையா? கிழக்கு திசை. கிழக்கு திசைனா என்னென்ன ஊர் வரும்? தமிழ்நாடு மேப் பார்த்தா தான் தெரியும். தமிழ்நாட்டில் கிழக்கு திசைனா ஒன்று திண்டுக்கல், மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி இப்படி போகும். அப்படி இல்லைன்னா சேலம், தொப்பூர், கிருஷ்ணகிரி இந்த பக்கம் போகும். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான். அப்படியா போகும்? இல்லை 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 இல்லை. ஆமாம், வடக்கு சைடுனா சென்னை போகும், தெற்கு சைடுனா கன்னியாகுமரி போகும். ஒன்று மேற்கு இல்லை கிழக்கு, ஒன்று மதுரை பக்கம் இல்லைன்னா சேலம் பக்கம். மதுரை பக்கம். தூங்கா நகரமா நீ? அதான் என்ன தூங்க விட மாட்டேன்ற. சரி ஓகே, இவ்வளோ க்ளோஸ்அப்லாம் உன்னைய பார்ப்பேன்னு நானும் தான் நினச்சி பார்க்கல. பட் ஏன், எதுக்காக? என்னைய மாதிரியே வந்து எல்லாருமே வந்து உன்னைய பார்த்தா பேசணும்னு நினைக்க மாட்டாங்க. உன்னைய பார்த்தா எல்லாரும் தெரிச்சு தான் ஓடணும்னு நினைப்பாங்க. இவ்வளோ ஏன் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க எனக்கே எப்போலாம் இங்கேருந்து உன்கிட்ட வந்து எஸ்கேப் ஆகும்னு தான் தோணுது. பட் என்ன பண்ணுறது, ஒரு வழி இல்லை. இதுதான் பொழப்புன்னு முடிவாயிடுச்சு. வாழ்வோ சாவோ இனி உன் கூட தான். சொன்னா அது எப்படி வீட்டில் டிவி பார்த்துட்டு இருக்கிற மாதிரியே உட்காந்துட்டு இருக்கிற? இங்கே ஒரு மனுஷன் எவ்வளோ கஷ்டத்தில் புலம்பிகிட்டு இருக்கிறேன், உனக்கு கொஞ்சமாச்சும் அக்கறை இருக்கா என்ன? நீ என்கிட்ட எதாவது சொல்லணும்னு நினைக்கிறியா? சொல்லணும்னு நினச்சின்னா அப்போ நீ தான் சொல்லணும். நான் தான் ஒவ்வொன்றா உன்கிட்ட கேட்டுட்ருக்கேன், நீ எதுவுமே சொல்ல மாட்டேன்ற. நான் கேட்குற கேள்விக்கு மட்டும்தான் பதில் சொல்கிறேன். மதுரை சைடுன்னு சொன்னேன், சரி ஓகே. 12 பேருக்கு மேலே இருக்கீங்க, சரி ஓகே. என்ன காரணம்? பழி வாங்குகிற குணமும் கிடையாது, இந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணுங்கிற இடமும் கிடையாது. ஒருவேளை இது இந்த இடம் ஒன்றுடா? ஓ மை காட். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இருந்தியா? 200 வருஷத்துக்கு முன்னாடி? 400 வருஷத்துக்கு முன்னாடி? 400 வருஷமும் இல்லையா? 500 வருஷத்துக்கு முன்னாடி? 800 வருஷத்துக்கு முன்னாடி? 1000 வருஷத்துக்கு முன்னாடி? 1000 வருஷத்துக்கு முன்னாடியும் நீங்கள் இல்லைன்னா அப்போ நீ எவ்வளோ? மை காட். 1000 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வாழ்ந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்கன்னா அப்போது இமேஜின் கூட பண்ண முடியல. 1000 வருஷத்துக்கு முன்னாடி தான். எனக்கு தலையே சுற்றுது ஆக்சுவலாக. அவனோட பேசி பேசி என்ன சொல்கிறது, எனக்கே ஒரு மாதிரி இந்த பாடியெல்லாம் ஷிவரிங் ஆக ஆரம்பிக்குது. இதுகிட்ட பேசும்போது, கம்யூனிகேட் பண்ணும்போது, சொல்லக்கூடிய டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும்போது எனக்கே கொஞ்சம் பக்கு பக்குன்னு இருக்குது. 1000 வருஷத்துக்கு முன்னாடினா ஐயோ, எனக்கு இதுக்கு மேலே வந்து இயர்ஸை தாண்டி போக எனக்கு பயமாக இருக்குது. ஒரு 2000 5000 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்லிச்சுன்னா என்ன பண்ணுறது? எப்போயோ வாழ்ந்து எப்போவோ போயாச்சு. எதுக்காக இப்போ சம்மந்தமே இல்லாமல் இங்கே வரணும்? வர்றதுக்கான காரணம், தேவை என்ன இருக்குது? ஒரு தேவையுமே இருக்காது. போயிட்டியா? ஹலோ, போயிட்டா. 1000 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்திருக்க, இங்கே இருந்திருக்க, ஆனால் இப்போ எந்த ஒரு தேவையும் இல்லை.
எனக்கு ஒரு டவுட்டு கைஸ், நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா? நாம் நினச்சிட்ருக்கோம் ஒரே ஆள்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கோம்னு சொல்லி. ஆனால் கிடையவே கிடையாது. இந்த வீடியோ நான் ஆரம்பிக்கும்போது யாரோ ஒருத்தங்க கையில் குச்சி வச்சுட்டு நடந்து போன மாதிரியே இருந்துச்சு. நீங்கள் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ ஆரம்பிக்கும்போது அந்த குச்சி இருந்துச்சு. அப்போனா ஏதோ ஒரு வயசான தாத்தா யாரோ இங்கே இருக்கிறாங்க. அந்த 12 பேரில் தாத்தா, ஓய் தாத்தா, அந்த குச்சி வச்சுட்டு இருந்தது நீ தானே? அது தாத்தாவா இல்லை பாட்டியா? கைஸ், எனக்கு எதுவும் அந்த ஊனி நடக்கிற சத்தம் கேட்குது. கைஸ், கேட்குதா உங்களுக்கு? சத்தம் கேட்குதா? Oh my God. ஐயோ 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 ஐயோ. கைஸ், அந்த 12மே இன்னும் வரலன்னா இல்லை. 12மே இங்கே தான் பல அவதாரம் எடுத்து வந்துட்டுருக்கு. நான் ஒவ்வொருத்தர்கிட்டையாக மாறி மாறி பேசிகிட்ருக்கேன். ஒவ்வொன்றும் புதுசாக கதையை கேட்டுட்ருக்குதுங்க. நம்ம ஒரு ஆள்கிட்ட பேசலை, 12 பேர்ட்டையும் மாறி மாறி பேசிகிட்டு இருக்கோம். 12 பேரோட பேர் எப்போ கண்டுபிடிக்கிறோமோ அப்போ தான் நமக்கே ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். Oh my God. உன்னால் என் முன்னாடி இங்கே வர முடியுமா? தாத்தாவா பாட்டியான்னு தெரில, ஆனால் யாரோ வயசான ஒருத்தர் தான் இங்கே இருக்கிறீங்க. உங்களால் என் முன்னாடி வர முடியுமா? இந்த ஹாலுக்கு உங்களால் வர முடியுமா? உங்களை தேடி உங்கள் பின்னாடி நான் வந்தேன்னா கண்டிப்பாக என்னை விட்டு நீங்கள் போயிடுவீங்க, எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் வர்றதுக்கு ஏதோ தயக்கப்படுறீங்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா உங்கள் குச்சி சத்தம் தான் எனக்கு ரொம்ப நேரமாக கேட்குது. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் புரியுது. நீங்கள் வயசானவங்கிறது எனக்கு தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க. என்னால் அதை புரிஞ்சுக்க முடியுது. பட் எதுக்காக நீங்களும் கைஸ் யூபிஎஸ் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகுது. பட் எதுக்காக நீங்கள் இங்கே வரீங்க? எதுக்காக இங்கே இருக்கீங்க இப்படி ஃபேமிலியோட? காட், சொல்லப்போனால் நீங்கள் எல்லாமே எனக்கு பெரியவங்க தான். 1000 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இருந்திருக்கீங்க. அப்போ இந்த இடம் எப்படி இருந்துச்சு, இங்கே என்ன இருந்துச்சு, என்ன இருந்த இடத்த இங்கே வீடாக கட்டியிருக்காங்கன்னு தெரில. சொல்லப்போனால் இந்த வீடே கிட்டத்தட்ட 50 வருஷம் பழைய வீடு இது. இந்த இடம் இதுக்கு முன்னாடி வீடாக இருந்துச்சுங்களா? இல்லை வேறு ஏதாவது வேலை செய்கிற இடமா இருந்துச்சா? சொன்னால் தான் எனக்கு தெரியும். நீங்கள் எதுவுமே சொல்லாமல் எனக்கு எதுவுமே தெரியாது. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு என்னமோ சொல்ல வர நினைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க எனக்கு புரிய மாட்டேங்குது. நீங்கள் பெரியவங்களாக இருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் பொறுப்பாக பதில் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். நான் அந்த ரூமுக்கு போயிட்டு ஓஜா போர்டில் கம்யூனிகேட் பண்ணுறேன். என்கிட்ட நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ சொல்கிறீங்களா? ஓகே,
எல்லாரும் வந்து இந்த ஓஜா போர்டை வந்து அவங்க ஒரு கேமாக பயன்படுத்துவாங்க. பட் நான் வந்து இங்கே நான் ஒரு மெத்தடில் ட்ரை பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இங்கே ஒரு வயசானவங்க எனக்கு தெரியும். பட் வயசானவங்களாக இருந்தாலுமே நீங்கள் வந்து தாத்தாவா இல்லை பாட்டியாங்கிறது மட்டும் எனக்கு டவுட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எனக்கு இந்த K2 மீட்டர் மூலிமா எனக்கு நீங்கள் வந்து பேசுகிறதுக்கு ரெடியா? இந்த K2 மீட்டர் மூலிமா நீங்கள் பேசுனீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், எனக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் புரியும், நீங்கள் சொல்ல வர விஷயமே எனக்கு புரியும். இந்த K2 மீட்டர் மூலிமா என்கிட்ட பேசுகிறீங்களா? நீங்கள் இதுக்கு ரெடியா? ரெடினா எனக்கு இந்த லைட்டை மட்டும் ஃப்ளிக்கர் பண்ணி காட்டுங்க. லைட் எரிய வச்சு காட்டிங்கனாலே போதும். ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, இப்போ நான் கேட்குற முதல் கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். நீங்கள் வயசானவங்கன்னு தெரியும். நீங்கள் வந்து ஆணா இல்லை பெண்ணா? நீங்கள் ஒரு ஆணா? நீங்கள் ஒரு பெண்ணா? ஓகே, அப்போனா தாத்தா இல்லை பாட்டி. டில்லிக்கு ராஜா நானும் பாட்டி சொல்லை தட்டாதே. ஓகே பாட்டி, பாட்டி வயசானவங்க கொஞ்சம் பொறுப்பாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன், நினைக்கிறேன். இப்போ என்னன்னா, ஆக்சுவலி பாட்டி லாஸ்ட் டைம் நான் பேசினப்போ ஒரே ஒரு பேரை தான் கண்டுபிடிச்சேன். ஆனால் ஸ்வர்ணான் இருக்குது. கண்டிப்பாக இந்த ஸ்வர்ணாங்கிறது வந்து ஃபுல் நேமாக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனால் நீங்கள் 12 பேர் இருக்கீங்க. 12 பேரும் வந்து கண்டிப்பாக 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்வர்ணாங்கிற பேர் வச்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருக்கலாம், ஆனால் ஸ்வர்ணான்னு மட்டும் இருக்காது. ஸ்வர்ணமுகி, ஸ்வர்ணலதா, ஸ்வர்ண ஏதாவது இருக்கும். இப்போது காட் பாட்டி தயவு செஞ்சு அமைதியாக இருங்க. இந்த இடத்துல எதுவும் சத்தத்தை ஏற்படுத்தாதீங்க. இப்போ வந்து நீங்கள் என்கிட்ட பேசுகிறேன்னு ஒத்துக்கிட்டீங்க. இப்போ நம்ம கம்யூனிகேஷன் மட்டும்தான் பண்ணுறோம். அண்ட் கைஸ், உங்களுக்கும் சொல்கிறேன், இந்த கம்யூனிகேஷன் செஷனை வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லா கிளியராக கவனிங்க. ஏன்னா மற்ற கோஸ்ட் வீடியோ மாதிரி இது இருக்காது, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம கோஸ்ட்டை தேடி போகிறது மட்டும் இல்லாமல் இந்த கோஸ்ட்டு எதுக்காக இங்கே வந்துச்சு, ஏன் இங்கே வந்துச்சு, எவ்வளோ நாளாக இங்கே இருக்குது, என்ன வேணுங்கிறது எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும்னா பொறுமையாக கம்யூனிகேட் பண்ணால் மட்டும்தான் முடியும். அண்ட் பாட்டி அங்கங்கே நடக்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் என்கிட்ட பேசுன்னு ஒத்துக்கிட்டீங்க. ஓகே, நமக்கு டைம் இல்லை, முடிஞ்சுக்கு நான் சீக்கிரமாக பண்ணலாம். இப்போது இங்கே வந்து 12 பேர் இருக்கிறதா வந்து சொன்னீங்க. நீங்கள் 12 பேரும் ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்தவங்களா இல்லை வேறு வேறு காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க எல்லாம் இங்கே ஒன்றா இருக்கீங்களா? நீங்கள் 12 பேரும் ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்தவங்களா? நீங்கள் 12 பேரும் வேறு வேறு காலகட்டத்தில் வாழ்ந்தவங்களா? வேறு வேறு காலகட்டத்தில் வாழ்ந்தவங்களா? ஆமான்னா லைட் எரிய வச்சு காட்டுங்க. அப்போனா நீங்கள் 12 பேருமே வேறு வேறு காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க நான் எடுத்துக்கலாமா? ஓகே, சூப்பர். ஓகே, அப்போனா வாழையடி வாழையாக வந்திருக்கீங்க. ஓகே, சரி. இப்போது உங்கள் 12 பேரோட பேர் நான் தெரிஞ்சுக்கணும். ஆனால் அது கொஞ்சம் ஈஸியாக எனக்கு தெரிகிற மாதிரி சொல்லுங்கள். ஓகே, பேரை தெரிஞ்சுக்கலாமா? இப்போ பாட்டி இப்போ தானே சொன்னேன், சத்தத்தை ஏற்படுத்தாதீங்க, எனக்கு பயமாக இருக்குது. ஓகே, இப்போது இங்கே ஏலேருந்து இசட் வரைக்கும் இருக்கு இல்லையா? இந்த ஏலேருந்து இசட் வரைக்கும் இருக்கக்கூடிய எழுத்துக்களில் உங்கள் 11 பேருடைய பேரும் எனக்கு வேணும். ஸ்வர்ணாங்கிற ஒரு பேர் தான் நான் எழுதியிருக்கேன், மீதி இருக்கிறவங்களுடைய பேர் எனக்கு வேணும். ஓகே, நான் வந்து லெட்டர்ஸ். ஓகே, நீங்கள் எனக்கு அந்த 11 பேருடைய பேரும் சொல்கிறீங்களா? எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சொல்கிறீங்களா? ஓகே, இப்போது என்னென்னா, இங்கே ஏலேருந்து எம் வரைக்கும் இருக்கு இல்லையா? இந்த ஏலேருந்து எம் வரைக்கும் இருக்கிறதுல யாருடையோட பேராவது ஆரம்பிக்குதா? யாருடைய பேராவது ஆரம்பிக்கக்கூடிய ஃபஸ்ட்டு லெட்டரு இந்த ஏலேருந்து எம் வரைக்கும் இருக்கா? ஏலேருந்து எம் வரைக்கும். ஓகே, ஏலேருந்து ஜி வரைக்கும் இருக்கா?
இருக்கு. ஓகே ஓகே. ஃபஸ்ட் லெட்ரு ஏவா? ஃபஸ்ட் லெட்ரு ஏவா? ஓகே, ஃபஸ்ட் லெட்ரு ஏ. கைஸ் ஆல்ரெடி இங்கே ஏன்னு போட்டே வச்சுருக்கேன். லாஸ்ட் வீடியோவை பார்த்தா தெரியும். ஒருவேளை எஸ்ன்னு போடுறது போல ஏன்னு போட்டேன்னா தெரில. ஓகே, ஏன்னு வெளியே இருக்குது. ஓகே ஓகே. அவங்க பேருடைய 2வது லெட்ரு என்னன்னு சொல்லுங்கள். அதுவும் வந்து ஏலேருந்து எம் வரைக்கும் இருக்கா? ஏலேருந்து எம் வரைக்கும் இருக்கா? இந்த பேருடைய 2வது லெட்ரு ஏலேருந்து. ஓகே, அந்த 2வது லெட்ரு பேர் வந்து ஏவா பியா? பி. ஓகே, ஏபி. பாட்டி ஏபிசிடின்னு சொல்லிட மாட்டியே. ஏபி. ஏபியில் என்ன பேர் இருக்கு? அபிநயாவா? அபிநயா இல்லை. ஏபி அபிநயா. ஏபியில் அவ்வளோதான் பேர் வரும். 3வது லெட்ரு சொன்னால் கொஞ்சம் கண்டுபிடிச்சிடலாம். 3வது லெட்ரு வந்து ஏலேருந்து எம் வரைக்கும் இருக்குங்களா? இந்த பேருடைய 3வது லெட்ரு வந்து ஏலேருந்து எம் வரைக்கும் இருக்கா? இருக்குது. ஓகே, ஏவா பியா சியா டியா? டியா. ஏபிடி. ஏபிடினா இது ஒரு முஸ்லீம் பேராச்சே. அப்துல். இவங்க பேர் அப்துல்லா? அப்துல்லா அப்துல்லாவா? அப்துல்லா அப்துல்லா. ஓ மை காட், என்ன சம்மந்தமே இல்லாத பேரா வருது. கைஸ் இங்கே பாருங்கள். ஃபஸ்ட் லெட்ரு ஸ்வர்ணான்னு வந்திருக்கு, 2வது லெட்ரு அப்துல்லான்னு வந்திருக்கு. 1000 வருஷத்துக்கு முன்னாடியா? கன்ஃபியூஷனாக இருக்குது எனக்கு. இதெல்லாம் பண்ணுவோம் கைஸ். இப்போது நான் ஒரு பேரை கண்டுபிடிக்கிறதுக்கே எவ்வளோ நேரம் டைம் எடுத்துச்சு பார்த்தீங்களா? மீதி இருக்கிற 10 பேரையும் நான் கண்டுபிடிக்கணும்னா ரொம்ப பொறுமையாக இருக்கணும். இவ்வளோ பொறுமை உங்களுக்கு பத்தாது. ஸோ அதனால் வந்து நான் இந்த பேரை வந்து கம்யூனிகேட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு மறுபடியும் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா நான் 10 பேரும் என்னென்னா இதுக்கே 1 மணி நேரம் ஆகிடும். ஸோ அதனால் அதை எப்படி பண்ணுறேங்கிறத கண்டுபிடிக்கிறேங்கிறத மட்டும்தான் உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக தான் ஒரு பேர் காமிச்சேன். நான் மீதி 10 பேரும் இந்த பாட்டிக்கிட்ட பொறுமையாக பேசி கண்டுபிடிச்சி நம்ம அப்படியே வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள். வேர்வையிலே நான் மூழ்கிட்டேன். அப்படியே அந்த 12 பேரோட பேரும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இவங்க பேர் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க பாருங்கள். ஸோ ஸ்வர்ணாங்கிறதும் அப்துல்லா மட்டும்தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போ பாருங்கள், விஷ்ணுமூர்த்தி, வெங்கட்ராமன், ரங்கன், சோழியம்மாள், சஃபியா, முபீனா, வேம்பு, சுல்தானா, மாலிக், ரஹீம்கான். இதில் என்னென்னா கைஸ், இந்த இடத்தோட சொந்தக்காரங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த இடத்தோட சொந்தக்காரங்களாக இருந்தாலுமே ஃபஸ்ட் டைம் நான் கேட்கும்போது 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்கன்னு சொன்னாங்க. இப்போது இந்த பாட்டி ஸ்பிரிட்கிட்ட நம்ம பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, தொடர்ந்து வந்த தலைமுறைகள்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து வந்த தலைமுறைகள்னால் இதில் பாதி பேர் வந்து ஹிந்துஸோட பேரும் பாதி பேர் வந்து முஸ்லீம்ஸோட பேரும் இருக்குது. ஒருவேளை இடையில ஏதாவது கன்வர்ஷனாக இருக்குமோ? பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் இந்த 12 பேரும் ஏன் செலக்டிவாக இங்கே இருக்கிறாங்க? இதில் உங்களுக்கு நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இப்போது இந்த 12 பேர் இங்கே இருக்காங்க இல்லையா, இந்த 12 பேருமே வந்து உண்மையிலேயே இறந்து போனவங்க கிடையாது. இந்த இறந்து போனவங்க பார்த்திங்கன்னா இவங்க வந்து, அதாவது இவங்க இறந்ததுக்கப்புறம் இவங்களுடைய உயிர் வந்து இந்த உலகத்துக்கு திரும்ப வராது, இவங்களோட உயிர் போயிடும். ஆனால்
இவங்களோட உயிருக்குள்ளார, அதாவது இவங்க உடம்புக்குள்ளார ஹம்சாத்துன்னு சொல்லி ஒரு ஜின்னு இருக்குது. இந்த ஹம்சாத்துங்கிற ஜின்னு என்ன பண்ணுன்னா இவங்க பேரை சொல்லிட்டு சுத்தம். இப்போ நம்ம இங்கே கம்யூனிகேட் பண்ணிகிட்டு இருக்கிறதும் அந்த ஹம்சாத்துங்கிற ஜின்னாக தான் இருக்கும். ஏன்னா இறந்து போயிட்டாங்கன்னா திரும்ப வரமாட்டாங்க. ஆனால் இப்போ இதில் நம்ம என்ன ஒரு விஷயம் கண்டுபிடிக்கலாம்னா, இவங்க பேரை சொல்லிவிட்டு இந்த ஜின்னு இங்கே வந்திருக்குதுன்னா எதுக்காக வந்திருக்குது? அதாவது அது நல்லது பண்ண தான் வந்திருக்குதுன்னு நம்ம 100% சொல்ல முடியாது, கெட்டது பண்ண தான் வந்திருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அதோடைய இடத்துக்கு நம்ம போய் நம்ம அதை தொந்தரவு பண்ணல. அதே மாதிரி அதுவும் மனுஷங்களுடைய இடத்துக்குள்ளார அதுவும் தொந்தரவு பண்ணக்கூடாது. இப்போ நம்ம பேசின இந்த பார்ட்டி ஸ்பிரிட் கூட அந்த ஹம்சாத் இனத்தோட சேர்ந்ததாக தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணுறது? 12 பேரோட பேரும் நோட் பண்ணியாச்சு. இந்த 12 பேரில் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிறது யார்? இப்போ நம்ம அந்த பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த பாட்டியோட பேர் என்னங்கிறத கண்டுபிடிப்போம். ஸோ பாட்டி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் என்கிட்ட சொன்னதுக்கு. ஆனால் எனக்கு இப்போ ஒரு டவுட்டு. இதில் 12 பேர் இருக்குது இல்லையா? இந்த 12 பேரில் ஏதாச்சும் ஒரு பேர் தான் உங்களுடைய பேராக இருக்கும். உங்கள் பேர் நான் சொல்லும்போது நீங்கள் எனக்கு இந்த லைட்டை ஃப்ளிக்கர் பண்ணி காட்டுங்க. உங்கள் பேர் ஸ்வர்ணாவா இருக்கா? வாய்ப்பில்லை, இருந்தாலும் கேட்குறேன். உங்கள் பேர் ஸ்வர்ணாவா? இல்லை. உங்கள் பேர் சோழி அம்மாளா? ஏதோ சத்தம் கேட்குது. அதுவும் இல்லை. உங்கள் பேர் சோஃபியா? சாரி, சஃபியாவா? சஃபியா? அதுவும் இல்லை. உங்கள் பேர் முபீனா? அதுவும் இல்லை. உங்களுடைய பேர் வேம்பு. ஸோ உங்களுடைய பேர் வேம்பு. ஓகே, வேம்பு. நமக்கு எதுக்கு வம்பு? சரி, எனக்கு இப்போ என்னென்னா, இதில் ஒவ்வொருத்தவங்களுடைய பேரும் வித்தியாசமாக இருக்குது. ஹிந்துஸும் இருக்குது, முஸ்லீம்ஸ் பேரும் இருக்குது. ஏன் சம்மந்தமே இல்லாமல் இங்கே வரணும்? எனக்கு இதில் புரியல. உங்கள் பேர்லாம் நோட் பண்ணும்போது எனக்கு ஏதோ ஒரு கன்வர்ஷன் நடந்திருக்குன்னு தெரியுது. ஆனால் அது எப்படின்னு தெரில எனக்கு. எதுக்காக நீங்கள் 12 பேரும் இங்கே வரணும்? அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் தேவை இருந்தால் கூட யாராவது ஒருத்தர் வந்துருக்கலாமே. எதுக்கு 12 பேர் அப்படி இங்கே வரணும்? என்ன தேவை இருக்குது 12 பேரும் இங்கே வர்றதுக்கு? கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்கிறீங்களா? ஓகே, எனக்கு இதில் நானே ஒருத்தர் பேரை சூஸ் பண்ணுறேன். சரி பாட்டி, நீங்கள் என்கிட்ட இவ்வளோ நேரம் பேசினதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் இப்போ மீதி இருக்கிறவங்கக்கிட்ட நான் பேசலான் இருக்கேன். நான் மீதி இருக்கிறவங்கள்ட்ட பேசுகிற வரைக்கும் நீங்கள் என்கிட்ட எதுவுமே எனக்கு எதுவும் ஆபத்து விளைவிக்கிறதோ இல்லை என்னை தொந்தரவு பண்ணுறதோ எதுவும் பண்ணக்கூடாது. நான் எப்படி உங்கள்கிட்ட அன்பான முறையில் நடந்துக்கிட்டேனோ அதே மாதிரி நீங்களும் என் பேச்சை கேட்டு எனக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராமல் ஏன்னா உங்களுக்கு உதவி செய்யணும்னு தான் நான் நினைக்கிறேன். என்னை நீங்கள் எதுவும் தொந்தரவு பண்ணாமல் இருந்தீங்கன்னா எனக்கு அது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னை தொந்தரவு பண்ணாமல் இருப்பீங்களா பாட்டி? தொந்தரவு பண்ணாமல் இருப்பீங்களா? ஓகே, இது நான் சரின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, நீங்கள் இப்போ போகலாம் பாட்டி. போதும், நீங்கள் என்கிட்ட பேசினது போதும். நான் மற்றவங்கள்ட்ட பேசணும்னு நினைக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் கிளம்புங்க. ஓகே, இங்கே வேறு யாராவது இருந்தீங்கன்னா மீதி 11 பேர், அதாவது ஸ்வர்ணா அண்ட் வேம்பு இவங்களை தவிர மீதி இங்கே யாராவது இருந்தீங்கன்னா என்கிட்ட பேசணும்னு நினச்சிங்கன்னா, என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வரலாம். நீங்கள் இங்கே வர்றதை எனக்கு ஏதாவது ஒரு சத்தத்து மூலியமாகவோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு விஷயத்து மூலியமாகவோ நீங்கள் எனக்கு தெரியப்படுத்தலாம். வேறு யாராவது இங்கே வரீங்களா?
என்கிட்ட பேசணும்னு நினைக்கிற மீதி இருக்கக்கூடிய 10 பேரில் யாராவது என்கிட்ட பேசணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்கிட்ட பேசலாம். என்கிட்ட பேச யாராவது தயாராக இருந்தீங்கன்னா கூட எனக்கு இந்த லைட் மூலிமா கூட நீங்கள் தெரியப்படுத்தலாம். என்கிட்ட யாராவது பேசணும்னு நினைக்கிறீங்களா? மீதி இருக்கிற 10 பேர் யாராவது என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களா? ஓகே ஓகே அடுத்து என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறது யாரு? முபீனா என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களா? ஓகே. என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? என்கிட்ட பேசணும், ஆனால் எதுவும் சொல்லக்கூடாது. நல்லா விவரமானதாக இருக்கீங்க. அப்போலாம் இதுங்கெல்லாம் வந்து நம்மக்கிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் அவங்கக்கிட்டேருந்து எந்த ஒரு டீட்டெயில்ஸும் நம்ம வாங்கிடக்கூடாதுங்கிறதுல மட்டும் தெளிவாக இருக்காங்க. நீங்கள் சொல்லலாம் என்ன, நம்ம வாட்டி வந்துட்டு இந்த வாட்டி பரவாயில்ல, இவ்வளோ பேரோட பேரையும் நம்ம வந்து வேர்த்து விறுவிறுத்து போனது தான் மிச்சம்னு நினைக்கிறேன். அப்பா, வெயில் காலத்தில் யூஸ்வலாக வந்து எல்லா லைட்டு ஃபேன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு இடத்துல எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அதுவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். வெயில் காலத்தில் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. குபு குபு குபுன்னு வேர்க்குதா, ஒரு பக்கம் தூக்கம், இன்னொரு பக்கம் இது. சரி, ஓகே. இப்போது நீங்கள் 12 பேருமே இங்கே இருந்தால் கூட நீங்கள் 12 பேருமே ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்காக தான் வந்திருப்பீங்க. இந்த இடத்துல வந்து தங்கியிருந்தீங்க, இந்த இடம் வந்து உங்களோடது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி பார்த்தா கூட 1000 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது இங்கே இருந்திருக்கணும். அவங்க வந்து இந்த 12 பேரில் யாராவது ஒரு 2 பேர் 3 பேர், அதிகபட்சம் ஒரு 5 பேராக கூட இருக்கலாம். ஏன்னா சொர்ணாங்கிற பேர் இருக்குது. சொர்ணாங்கிற பேர் கண்டிப்பாக அந்த காலத்தில் வச்சுருக்க வாய்ப்பு இல்லை. ஒருவேளை அந்த காலத்தில் வச்சுருந்தாலுமே நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க, இது வந்து வாழையடிய வாழையாக வம்சமாக இந்த பேர் இருக்குது அப்படின்னா பரம்பரையாக இவங்க எல்லாருமே ஒரே பரம்பரையாக இல்லை வேறு பரம்பரையாக, அதுவும் வந்து நமக்கு தெரியல. அது மேபி நம்ம கேட்டிருந்தா தெரிஞ்சிருக்கோம். இப்போது நீங்கள் 12 பேருமே ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லணுன்னு தான் இங்கே வந்திருப்பீங்க. ஏதாச்சும் ஒரு விஷயத்தை எனக்கு தெரியப்படுத்தணுன்னு தான் நினச்சிருப்பீங்க. அதாவது எனக்கு ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரிகிற மாதிரி, நீங்கள் 12 பேருமே என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்கிறத வந்து இப்போ சொல்லுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய பேர் நான் கேட்டேன், உங்கள் பேர் நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ எனக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் 12 பேருமே கண்டிப்பாக ஒரே 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 வம்சமாக தான் இருப்பீங்க. நீங்கள் என்கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு நான் ஒரு வாய்ப்பு தரேன். இந்த ஓஜா போர்டு மூலிமா நீங்கள் என்கிட்ட பேசலாம். கைஸ், அது நம்மக்கிட்ட என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். இப்போ நேரம் நம்ம பேசுனதில் வந்துட்டு இவங்களோட பேரை கண்டுபிடிச்சோம். நாம் கேட்ட கேள்விக்கு வந்து அவங்க பதில் சொன்னாங்க. இப்போ நாம் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம், நீங்கள் என்கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னு. நான் அங்கே இருக்கிறதுக்கு நான் நிறைய கொஸ்டின்ஸ் நான் கேட்டேன், அதை நீங்களும் பார்த்தீங்க. அவங்க நம்மக்கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா பொதுவாக இந்த மாதிரி ஜின்னுகளை வந்து நம்ம நம்பவே கூடாது. ஆனால் அதுங்க வந்து ஒரு விஷயம் சொல்லிச்சுன்னா அது உண்மையாக பொய்யாங்கிறதையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். ஸோ இப்போது என்ன சொல்லுதுங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஓகே, நான் பழையபடி இதை நான் இங்கே வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து நான் ஒரே ஒரு வாய்ப்பு தான் தரேன், ஓகேங்களா? நீங்கள் வந்து என்கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் சொல்கிறத நான் இதை எழுதிக்குவேன். நான் வந்து உங்கள் 12 பேரையும் வந்து பின்னாடி சுற்றி ஒவ்வொருத்தருடைய பேரும் என்னன்னு நான் வந்து தெரிஞ்சுக்கிறத விட உங்களை பற்றி
எனக்கு இந்த வீட்டில் கிடைச்சதே போதும். இப்போது நீங்கள் என்கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்கிறத வந்து எனக்கு இதில் சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே, நான் ஸ்ட்ரைட்டாக கொஷின் கேட்குறேன். இப்போது நீங்கள் 12 பேர் இருக்கீங்க இல்லையா? இந்த 12 பேரில் எனக்கு வந்து இங்கிலீஷ் புரியும், அதனால் நீங்கள் வந்து இங்கிலீஷில் கூட சொல்லலாம். ஓகேங்களா? நீங்கள் என்கிட்ட சொல்லணுன்னு நினைக்கிற அந்த முதல் வார்த்தை ஏலேருந்து எம் வரைக்கும் இருக்கா? இல்லை என்லேருந்து இசட் வரைக்கும் இருக்கா? ஓகே, என்லேருந்து இசட் வரைக்கும் இருக்குது. என்லேருந்து யூ வரைக்கும் இருக்கா? யூலேருந்து இசட் வரைக்கும் இருக்கா? ஓகே, யூலேருந்து இசட் வரைக்கும் இருக்குது. யூவா, வியா, டபிள்யூவா, டபிள்யூவா? ஓகே, ஸோ நம்மக்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிற அந்த ஃபஸ்ட்டு விஷயம் வந்து டபிள்யூ. ஓகே, நீங்கள் என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிற அடுத்த வேர்டு என்னது? டபிள்யூக்கு அடுத்த வேர்டு என்னது? ஏலேருந்து ஜி வரைக்கும் இருக்கா? ஏலேருந்து ஜி வரைக்கும். ஓகே, ஏவா, பியா, சியா, பியா? என்ன எல்லாத்துக்கும் ஒன்ற? ஏவா, பி, சி, டி, இ, இயா, இயா? ஓகே, டபிள்யூஇ. ஓகே, விடபிள்யூ. அடுத்த லெட்ரு ஏலேருந்து ஜி வரைக்கும் இருக்கா? ஏலேருந்து ஜி வரைக்கும். ஓகே, ஏவா, வியா? வியானா வியர், வியர்னு சொல்கிறியா? கெஸ் பண்ணி பார்க்கலாம். அடுத்த லெட்ரு ஆறு தானே? கரெக்டு. வியர், டபிள்யூஇஏஆர், வியர். ஒருவேளை வியர் ஹெல்மெட்னு சொல்ல வரையோ? வியர் ஹெல்மெட்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையா? சரி, அடுத்த லெட்ரு சொல்லு. அடுத்த லெட்ரு வந்து ஏலேருந்து ஜி வரைக்கும் இருக்கா? ஓகே, ஏலேருந்து ஜி வரைக்கும் இருக்குது. ஏவா, பியா, சி, டி, இ, எஃப், இ, இயா? ஓகே, வியாரி, டபிள்யூஇஏஆர்இ, வியாரி. ஒருவேளை விஆர்ன்னு இருக்குமோ? அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சேர்த்து எழுத பிரித்து எழுதி பார்க்கலாம். டபிள்யூஇ ஸ்பேஸ் ஏஆர்இ. இதுதான் கரெக்டான மீனிங் நினைக்கிறேன். விஆர். ஓகே, நீங்களாம் யாருன்னு இப்போ சொல்ல போகிறீங்களா? ஓகே ஓகே, சொல்லுங்கள். ஏலேருந்து எம் வரைக்கும் இருக்கா அடுத்த லெட்டர்? என்லேருந்து இசட் வரைக்கும் இருக்கா அடுத்த லெட்டர்? என்லேருந்து இசட்டா இல்லை ஏலேருந்து எம்மா? ஏலேருந்து எம்மா? என்லேருந்து இசட்டா? ஓகே, என்லேருந்து இசட். என்லேருந்து யூ வரைக்கும் இருக்கா? யூலேருந்து இசட் வரைக்கும் இருக்கா? யூ டு இசட். ஓகே, அப்போது யூவா, யூவா, யூ, வி, டபிள்யூ, எக்ஸ், ஒய், ஒய். ஓகே, பிஆர், ஒய், பிஆர், ஒய். அடுத்த லெட்டர் ஏலேருந்து எம் வரைக்கும் இருக்கா? என்லேருந்து இசட் வரைக்கும் இருக்கா? செகண்ட் ரோவா? என் டு இசட்டா? ஓகே, என்லேருந்து யூ வரைக்கும் இருக்கா? என்லேருந்து யூ வரைக்கும் இருக்கா? ஓகே, என்னா? ஓவா? ஓ, பிஆர்ஒய்ஓ.
கைஸ் VRYOன்னு இருக்கு. YOனா VRU. ஓகே, மீனிங் என்னன்னு தெரியலையே. அடுத்த லெட்ரு ஏலேருந்து M வரைக்கும் இருக்கா? Nலேருந்து Z வரைக்கும் இருக்கா? ஓகே. Nலேருந்து T வரைக்கும் இருக்கா? யூவா? Nலேருந்து U வரைக்கும் இருக்கா? U. ஓகே. N-ஆ? O P Q R S T U U V R U. VRUனா ஏதோ ஒன்று வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். யுவர். அடுத்த லெட்டர் வந்து ஆரா? ஆர் யுவர். கைஸ் VR யுவர்னா இதுக்கப்புறம் சொல்கிற வேர்டை வச்சு தான் கண்டுபிடிக்கவே முடியும். VR யுவர். நீங்கள் என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிற அடுத்த லெட்டர் ஏலேருந்து M வரைக்கும் இருக்கா? ஏலேருந்து M வரைக்கும் இருக்கா? ஓகே. ஏவா? ஓகே. VR யுவர் ஏ. அடுத்த லெட்டர் ஏலேருந்து M வரைக்கும் இருக்கா? Nலேருந்து Z வரைக்கும் இருக்கா? ஓகே. அடுத்த லெட்டர் N-ஆ? ஓகே. VR யுவர் AN. AN காட்டுது. VR யுவர் AN. ஓகே. அடுத்த லெட்டர் வந்து ஏலேருந்து M வரைக்கும் இருக்கா? ஏலேருந்து M. ஓகே. ஏவா? பியா? சியா? ஓகே. VR யுவர் ANC. ஒருவேளை ancestors-ஆ இருக்குமோ? நீங்கள் என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிற வேர்டு ஆன்செஸ்டர்ஸா? ஆன்செஸ்டர்ஸுங்கிற சொல். ஆன்செஸ்டர்ஸா? முன்னோர்களா?